இந்த தடவை மோட்டு பத்துல சிக்க வைக்கிறதுக்காக நான் எப்படிப்பட்ட பிளான் போட்டிருக்கேன்னா எனக்கு யார் இப்படி செஞ்சாங்கன்னு அவனால கண்டுபிடிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கும். அடப்போ இங்க இருந்து போயிடு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன ஒரு அருமையான கவிதை சொன்னீங்க. வேலையை ஏற்பாடு பண்ணி சீக்கிரமா. சமோசானா சமோசாதான். ஓகே ஓகே ஓகேங்க, நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க பிரின்சிபல் சார், உங்களுக்கு ஸ்கூலை கட்டி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹவுசிங் போர்டு சேர்மேன் சார், நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு எல்லா வீட்டையும் புதுசா கட்டி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்க சார். அப்புறம் சார், நீங்க கவலையே படாதீங்க, எல்லார்கிட்டயும் சந்தா வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கிற வரைக்கும் யாரும் கவலையே பட வேண்டாம். மோட்டு சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாவ் வாவ் வாவ், நான் எப்படி எதிர்பார்த்தனோ அப்படியே இருக்காரு. ஆர் யூ மிஸ்டர் மோட்டு? பேரை தப்பா சொல்லக்கூடாது, என் பேர் மோட்டு. ஓகே மிஸ்டர் மோட்டு, ஐ அம் மிஸ்டர் ஜான்ஸ்டர். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க குற்றவாளிகளை பிடிப்பீங்க, ஃபுர்ஃபுரி நகருக்கு நிறைய உதவி செய்வீங்க, சோஷியல் ஒர்க் பண்ணுவீங்கன்னு. இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலியும் பார்த்துட்டேன். வெரி குட் வெரி குட். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? ஆக்சுவலி நான் இன்டர்நேஷனல் சேரிட்டி ஆர்கனைசேஷனோட சேர்மனா இருக்கேன். நாங்க ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கு பிரைஸ் கொடுப்போம். இந்த தடவை உங்க பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். என்னது? தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மோட்டு, இது 1 கோடி ரூபாய்க்கான செக். இத கேஷ் ஆக்கிக்கிட்டு நீங்க சேரிட்டி வேலையை ஆரம்பிக்கலாம். ஜெய் ஹோ. பிரின்சிபல் சார், உங்க பழைய ஸ்கூல் பில்டிங்க தைரியமா இடிங்க சார், புது பில்டிங்க சீக்கிரமாவே கட்டிடலாம். அப்புறம் சார், நீங்களும் தான் உங்க பழைய ஹவுசிங் போர்டு வீடுகள் எல்லாம் இடிச்சு தள்ளுங்க, புதுசா கட்டுவோம். டீ கடைக்கார அண்ணாச்சி, உங்க கடையை இடிச்சு தள்ளுங்க, புது கடையை கட்டிடுவோம், சூப்பரா கட்டுவோம். ஓ வாவ், காசு கிடைச்சதும் சேரிட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு இன்னொரு ரிவார்டையும் கொடுக்கறேன். அதாவது 5 கோடி ரிவார்ட். என்னோட விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க. ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டே பத்லு, என்ன இப்படி ஓடி வர? நோ 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 டேய். என்னடா இங்க வந்து ரோட்ல சுத்தி சுத்தி விளையாடுற? மோட்டோ விஷயத்தை சொல்றா. ஏமா, இவங்க 2 பேரும் ரோல் பண்ணிக்கிட்டே எங்க போயிட்டு இருக்காங்க? ஓய், மோட்டு மோட்டு வாங்க சொல்லுங்க. ஏய், சொன்னா கேளுங்க, என்ன ஊத்துனீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களை ஸ்டாப் பண்ண போது நீங்க எதையோ எடுத்து போறீங்க. ஏய், நில்லுங்க. ஓ, விடுங்க, சொன்னா கேளுங்க. ஓய், சொன்னா கேளுங்க. மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். அட இருங்க, தொடர்ந்து பார்த்தா கேளுங்க. சூப்பர்ல. 1 கோடியா? அப்ப இன்னைக்கு நாம அட்டகாசமான பார்ட்டி கொண்டாட வேண்டியதுதான். என்ஜாய். ஏ மோட்டு, என் வீட்டோட ரூஃப மாத்தணும். என்னோட போலீஸ் ஸ்டேஷனையும் நீ சரி பண்ணி கொடு. உடைச்சிருங்க, ஸ்டேஷனை இடிச்சிருங்க, புதுசா நான் கட்டி தரேன். இந்த மோட்டு உங்களுக்கு புதுசா கட்டி கொடுப்பாங்க, ஜாலியா இருக்கலாம். மோட்டோ, பொறுமையா நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாக்குமூலத்தை கொடு. 1 கோடி ரூபாயில நீ என்னென்ன ரிப்பேர் பண்ணுவ? ஸ்கூல், போலீஸ் ஸ்டேஷன், இதுல எதை உன்னால ரிப்பேர் பண்ண முடியும்? ஓகே, யோசிச்சு பாக்குறேன். இதாங்க புடிங்க, எல்லாரும் புடிங்க. அடே மோட்டோ, என்ன தூக்கம்? எந்திரி எந்திரி. நீ அளவு பார்த்து மெஷர்மெண்ட் எடுக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. எந்திரி அஞ்சலி, எந்திரி. என்னாச்சு? இங்க பாத்தியா மோட்டோ, இந்த செக்ல பேரை தப்பா எழுதி இருக்காங்க. இதுல பாரு, மோட்டுக்கு பதிலா போட்டோன்னு எழுதி இருக்கு. உண்மையை சொன்னா மோட்டோ, இப்ப பேங்க்ல இருந்து உனக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது.
ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. மோட்டு, நான் ஸ்கூல்ல உடைச்சிட்டேன். சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வாங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, வந்துடுறேங்க. நீங்க கவலையப்படாதீங்க, கொஞ்சம் டிலே ஆனா வந்துருவேன். இது யார்? ஹலோ, சொல்லுங்க. என்னது, எல்லா வீட்டையும் இடிச்சிட்டீங்களா? ஆமா சீக்கிரம் காசு எடுத்துட்டு வா, வீடு வேற கட்டணும். மோட்டோ அண்ணே, நான் கடைய உடைச்சிட்டேன். நானும் ரூஃபை எடுத்துட்டேன். நீ சீக்கிரம் போய் காசு எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா மோட்டோ. ஏய், No. என்ன ஆச்சு? அதாவது பாக்ஸர் என்ன விஷயம் என்னன்னா, ஓஹோ, இதான் விஷயமா? அப்ப போ, கிளம்பு. ஹாய், ஹலோ. ஒரே ஒரு நிமிஷம், குட்டியா லிஃப்ட் கொடுமா. ஹலோ, யோ, எங்கயா இருக்க? ஹலோ மிஸ்டர் மோட்டு, எப்படி இருக்க? நான் அட்வொகேட் ஜானி. சாரி, செக்ல தவறுதலா போட்டுன்னு எழுதிட்டாங்க. இப்ப பேரை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா சார் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. 2 மாசம் கழிச்சு தான் திரும்ப வருவாரு. என்னது? அம்மாடி. இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் போட்டுன்ற பேர்ல உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்கறேன். காசை எடுத்துக்கிட்டு அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. புடிங்க, அவனை விடாதீங்க, புடிங்க. ஏய், மோட்டோ, கையில காசு எடு. சீக்கிரம் கொடு. இல்லனா உன்னோட தலையையும் என்னோட ரூஃப் மாதிரி உடைச்சிருவேன். கொடு. ஆமா காசு கொடு. நாங்க ஸ்கூலை உடைச்சிட்டோம், வீடுங்க எல்லாத்தையுமே உடைச்சிட்டோம். இங்க பாரு மோட்டு, உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, பயப்படாத. ஹேய் மோட்டு, இப்ப நீ போய் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணு. நான் உன் கூட தான் இருக்கேன். அப்புறமா செக்கை டெபாசிட் பண்ணு. சார், நான் இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு கொஞ்சம் இருக்கேன் சார். என்னோட பேரு போட்டுங்க சார். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க, ஆனா என்ன மட்டும் அடிச்சிடாத. ஏங்க இப்ப எதுக்கு கையை தூக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு பைப்புல என்ன கோத்து விட்டுட்டா போல இருக்குது. நான் அவன் இல்லைங்கோ. ஏன்னா அது புதுசா அடிக்காம ட்ரெஸ் கட்டிட்டு வர்றீங்க. இப்ப என்ன பண்றது? ஆஹா, நல்லதான் போச்சு. ஒரு சேலை இருக்கு, அதை கட்டிக்க வேண்டியதான். பாஸ், வேலை முடிஞ்சது. அப்படியா? ஓகே. அடிங்க, மோட்டோ பொம்பளை வேஷம் போட்டு போறான். பிடிங்க, அவனை பிடிங்க. மோட்டோ, எங்க ஓட பாக்குற நீ? மோட்டோ, மோட்டோ, எங்க போனாலும் விட மாட்டோம். எந்த வேஷத்துல வந்தாலும் விட மாட்டோம். மோட்டோ, நில்லு, எங்க ஓடுற? ஏய், யாரது எவனையும் திருடிட்டு போறது? இருடா வரேன் உன்னை. அவனே பாக்ஸர் அண்ணாச்சி, நான் தான் மோட்டு. ஓய் மோட்டோ, நீதானா? அப்ப இத வாங்க. இந்த செக்மெண்ட் ஃபுல்லா ட்ரெஸ் உருவி விட்டு அடிப்பாக்க போல இருக்குது. பாக்ஸர் வந்தே, நீங்க மோட்டுவை பாத்தீங்களா? இப்பதான் அவன் மேல போனான். ஐயோமா, புடிங்க, யாராவது மோட்டுவை புடிங்க. அவன் என்னோட பைக்கையும் என்னோட ட்ரெஸ்ஸையும் திருடிட்டு போறான். ஐயோ அம்மா. அட நண்பா, எங்கடா இருக்க? கேள்றா. பயிர் காலியா இருப்பது எனக்கு மூளை வேலை செய்ய தெரியாதா? பார்த்து ஒரு ஐடியாவை சொல்லண்டா. அதாவது இவர் கொஞ்சம் குள்ளமா இருக்காரு, கட்டையா இருக்காரு, அகலமாவும் இருக்காரு. அதாவது இவர் நிச்சயமா ஜான் ஸ்டாரா தான் இருக்கணும். அதாவது டண்டனக்கா டான்னு. அவனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறேன் நானு. அப்புறம் எப்படி அவரு டண்டனக்கா டான்னு? மோட்டு சிங்கா மாற எதுக்காக முயற்சி பண்ணானா, 1 கோடி ரூபாய் செக் மோட்டுவோட பேர்ல இருந்துச்சு. நம்மளோட நன்மைக்காக மோட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கான்.
இப்போ நீங்க எல்லாருமே போய் ஜானை தேடுங்க. அவன் தலையில இருந்து ஒவ்வொரு முடியா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு முடிக்கும் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்குதோ அதுல பாதி உங்களோடது. அப்புறம் பாதி மோட்டுவோட சேரிட்டிக்கு பரிசா வழங்கப்படும். வணக்கம். இங்க என்ன ஆச்சு? நாங்க ஜானோட முடிய புடுங்கிட்டு வரோம். அந்த டண்டனக்க டான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சீட்டிங், பெரிய சீட்டிங். என்னோட முடிய ஏலம் விடுறதுக்கு நீங்க யாரு? வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அவனை விடுங்க. ஏய், ஜான், ஏய், எங்க ஓடுற? ஓடுங்க. சீக்கிரம் அவனை விடாதீங்க. அடிங்க. அப்படிதான் அப்படிங்க அப்படிங்க. ஓடுங்க. பாஸ் பாஸ் எல்லாரும் உங்க முடிய புடிக்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 முடி தான் இருக்கு. நாங்களும் 1 லட்சம் ரூபாயை சம்பாதிச்சுக்கிறோம் ப்ளீஸ். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.